இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூங்காரில் எப்படி நம்ம கூட்டு செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இருக்காங்க. நம்ம அம்மா இப்போ வந்து நம்ம சொல்லி தர போறாங்க பூங்கா ரைஸில் கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க கேட்கலாம். என் பேர் லட்சுமி, 25 இயர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். இப்போ பூங்கார் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. தேவையான பொருட்கள்: தேங்காய் துருவல், நாட்டு சர்க்கரை, வெல்லம், புட்டு மாவு, சிறிதளவு உப்பு. ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பவுல்ல 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. இது கழுவி எடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசி வந்து 2-3 வாட்டி கழுவணுமா? ஆமாம்மா, 2-3 வாட்டி கழுவி எடுக்கணுங்க. 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறமா புட்டுக்கு மாவு அரைக்கணும். 8 ஹவர் ஊற வைக்கணும் அரிசி ஊற வச்ச பிறகு மாவு அரைக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அரைச்ச மாவு போல. இது அரைச்ச மாவுங்க. அரைச்ச மாவு ஒரு வாட்டி ஆவி கட்டணும். ஆவி கட்டிட்டீங்களா இல்ல கட்டலையா? ஆவி கட்டியாச்சு. ஆவி கட்டியாச்சு. அப்புறமா உப்பு போட்டு இன்னொரு வாட்டி ஆவி கட்டணும். மொத்தம் எத்தனை வாட்டி ஆவி கட்டணும்? 2 முறை ஆவி கட்டணும். அப்பதான் புட்டு மெதுவா நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தண்ணி தெளிச்சு இது ஆவி கட்டணும். அப்பதான் புட்டு சாப்பிட்டா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி புட்டு வந்து ஆவி கட்டி மிக்சில ஒரு வாட்டி அரைச்சிட்டீங்க கரெக்டா? மிக்சில. ஆமா, மிக்சில அரைச்சிட்ட பிறகு இப்போ வந்து 2வது வாட்டி வேணுன்றப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் கூட யூஸ் பண்ணலாங்க. ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முறை ஆவி கட்டி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டா ஒரு வாரம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்னும் வாசனை எல்லாம் வராது, நல்லா இருக்கும் புட்டு மாவு. வேணுன்றப்ப எடுத்து இன்னொரு வாட்டி ஆவி கட்டி சாப்பிடலாம். ஓகே. இப்போ வந்து நாம வந்து ஆவி கட்ட போறோம். ஆமா, உப்பு தண்ணி தெளிச்சு ஆவி கட்ட போறோம். ஓகே வாங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட வேண்டும். சுடுதண்ணி லேசா சூடானா போதும். லேசாக தேய்க்க வேண்டும். என்ன எடுத்துக்கலாம், டம்ளர் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் ஏதாவது போடுறாங்க. நெய் தடவிட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல் போடலாம். திரும்ப போட்டு திரும்ப தேங்காய் துருவல் வாங்கிட்டு வெயிட் பண்ணி வச்சிடலாங்க. அதே மாதிரி டம்ளர்லேயே நெய் தடவிட்டு கொஞ்சம் திரும்ப மாவு போட்டு டைட் பண்ணி முடிச்ச தான் போடணும். ஏன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரை எல்லாம் உருகிடும். அதுல வந்து சூட்ல ஹீட்னால உருகிடும். அதனால தட்டில் கொட்டின பிறகு அப்புறம் யார் என்ன வேணுமோ போட்டு சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கும். நிமிஷம் புட்டு வேகட்டுங்க, சாப்பிட நல்லா இருக்கும். நிறைய பேர் இருந்தா இட்லி பாத்திரமும் வச்சு ஆறு கொஞ்சம் சாப்பிடலாங்க. அப்படி இல்ல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம நிறைய நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னா இது விற்கிறாங்க. இந்த ஜாடி மாதிரி இதுல வந்து போட்டு நம்ம ஒருத்தருக்காக இதையும் வைக்கலாங்க. ஆனா கேஸ்கெட் போடணும். கேஸ்கெட் போட்டு இதை வைக்க பிறகு சூடான பிறகு இந்த புட்டு போட்டு வைக்கலாம். குக்கர்ல ஆவி வந்த பிறகு இந்த புட்டு வைக்கணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இதுல வச்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். செய்யறது என்னென்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதோட பயன்கள் என்னன்றத நம்ம அம்மா கிட்ட கேட்போம். கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர்காரு வாரத்துல 2 முறை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுது. மூட்டு வலிக்காரங்க ரொம்ப நல்லது. பூங்கா ரைஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பெண்களுக்கு பிரெக்னன்சி டைம்ல வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்றாங்க அம்மா. ஈஸியா சுகப்பிரசவமா ஆகும். வெளியில ஏதோ ஆர்கானிக் பொருள்னு விற்கிறாங்க, அது எவ்வளவு கலப்படமா இருக்குது. நம்ம சுத்தமான முறையில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இதை கொடுக்குறோங்க. அதனால கஞ்சியா காய்ச்சி கொடுக்கலாம். 5 மாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம கஞ்சி காய்ச்சி கொடுக்கலாம். எளிதில் சீக்கிரம் ஜீரணமாகும். குழந்தைங்க நல்ல வலிமையோட இருப்பாங்க, நோய் நொடி இல்லாம இருப்பாங்க. இதுல குழந்தைங்களுக்கு சத்து மாவு உருண்டை மாதிரி சின்ன உருண்டை உருட்டி
வெல்லம் போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நாட்டு சக்கரை வெல்லம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம் வாங்க எப்படின்னு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றதோட ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேமராமேன் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்கள முதல்ல கூப்பிடுவோம். முதல்ல வாங்க உள்ள வாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வீடியோல இருந்து எண்டிங் வரையும் இன்னைக்கு இந்த 3 பேர் தான் வந்து கேமராமேனு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்களுக்கு கொடுப்போம். இவங்க டேஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. கையில் எடுத்துருங்க. நல்லா இருக்கு. ஓ நீங்க காலி பண்றீங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு நல்லா இருக்கு. நம்ம எவ்வளவு போட்டு சாப்பிட்டுருப்போம். இந்த ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்கார அந்த ரெட் ரைஸ் மாதிரி தெரியாது உங்களுக்கு. பார்க்கறது நார்மல் ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். ஆனா பார்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கு. வாங்க நம்ம அம்மா கிட்ட சொல்லி கேட்போம். வாங்க நீங்க சாப்பிடுங்க. வெல்லம் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கு. நம்ம கிட்ட பூங்கார் அரிசி, கோகனட் ஆயில் இயற்கையாவே செய்யப்பட்டிருக்கு. வேணும்ன்றவங்க கான்டென்ட்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இந்த அரிசியோட ஃபார்மிங் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் வீடியோ இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.